பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் யாரு? தம்மை நம்புகிறவர்கள் அறிந்திருக்கிற கர்த்தர். அது மட்டும் இல்லை, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர். இக்கட்டு நாளில் நல்லவர் தேவன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதக்கார தாவீது இந்த சங்கீத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய அந்த நல்ல நாமத்தை, இயேசு நல்லவர், ஆண்டவர் நல்லவர், நல்லவர் என்பதை அநேக நேரத்தில் உயர்த்தினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதக்கார தாவீதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்கார தாவீது அவர் உயர்த்தினார். ஆண்டவர் என்னென்னு உயர்த்தினார்? அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்பதை சங்கீதக்கார தாவீது உயர்த்தினார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, உங்கள் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. இன்றைக்கி எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் எப்படி இருக்கிறாரா? உங்களை சுற்றிலும் அரணான கோட்டையாக இருக்கிறாரா? உங்களை சுற்றி அரணான கோட்டையாக இருக்கிறாராம். எப்படி இருக்கிறாரா? அரணான கோட்டை எதை கொடுக்குது? உங்களை சுற்றிலும் அவர் பாதுகாவலராக இருக்கார், புகலிடமாக இருக்கிறாரு, அடைக்கலமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நெருக்கமான சூழ்நிலை, ஆபத்தான சூழ்நிலை நீங்கள் தங்கும் இடமாக இருக்கிறார். நீங்கள் நானும் தங்கும் இடமாய் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்து நாளில், துன்ப நாளில் தம்மை நம்புகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அரணான கோட்டையாக இருக்கிறார். எப்படியாப்பட்ட இக்கட்டு இருந்தாலும் இந்த இக்கட்டில் கர்த்தர் உங்களுக்கு அரணான கோட்டையாக இருக்கிறேன் என்று இந்த நாள் வாக்கு கொடுக்கிறார். தம்மை நம்புகிற பிள்ளைகளை தேவன் அறிந்திருக்கிறார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் ஆண்டவர் தம்மை நம்புகிறவர்கள் அறிந்திருக்கிறார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் இந்த நாள் உங்களோட இக்கட்டு என்னங்க? இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருந்தது போல இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, உங்களுக்கு தேவன் நல்லவராக இருக்க. தேவன் யாரு? அவர் நல்லவர், உத்தமரமாக இருக்கிறார். அவர் நல்லவர், நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். வேதம் சொல்லுது, தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. இந்த பூமியில் அநேக உறவுகள் இருக்குது, ஆனால் அவரை தவிர ஒரு நல்லவர்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இக்கட்டின் நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிற ஜனங்களை அவர் அறிந்திருக்கிறார். தன்னை சார்ந்திருக்கிற ஜனங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்புகிற ஜனங்களை அவர் கவனித்து அவர்களை அறிவார்னு வேதம் சொல்லுது. நீதிமான்கள் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியும் தேவன் அறிந்திருக்க. துன்மார்க்கரின் வழி அழியின் வேதம் சொல்லுது. நீதிமான்களின் வழி அறிந்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் ஆண்டவரே, அறிந்திருக்கிற தெய்வ ஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களே, இன்றைக்கி என் இக்கட்டு மாறட்டும், என் சஞ்சலம் மாறட்டும், என் தவிப்பு மாறட்டும் சொல்லியிருப்பீங்கன்னா இன்றைக்கும் அரணான கோட்டையா, இக்கட்டு நாளில் அரணான கோட்டையுடைய ஆளுங்க உங்கள் குடும்பத்தில் வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய இக்கட்டு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை என்னை நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. துன்பமான சூழ்நிலை, துயரமான சூழ்நிலையிலே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கன்ட்டு கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு புகலிடமாய் எப்போது வந்து தங்குற நீங்கள் புகலிடமாய், அடைக்கலமாய், கேடகமாய், துருகமாய், கண்மலையாக இருந்து உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் அவர் உங்களை பாதுகாத்து கொண்டாரானால் இன்றைக்கும் எப்படியாப்பட்ட நீங்கள் இக்கட்டான சூழ்நிலைங்க, இக்கட்டுன்னு என்னங்க, நெருக்கம், ஆபத்து, இப்படியாப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வது நிச்சயமே. வேதத்தில் அநேகர் கடந்து வந்தாங்க, அந்த இக்கட்டுக்களிலிருந்தும் அந்த வேதனைகளிலிருந்து கடந்து வந்தாங்க. அவர்களுக்கு தேவன் அரணான கோட்டையாக இருந்தார். யுத்தத்தில் தேவன் அந்த இக்கட்டின் மத்தியிலும் அவர்களுக்கு அரணான கோட்டையாக இருந்தார். கர்த்தர் நல்லவர் என்பதை துதிச்சு பாடினாங்க. அவர்கள் இக்கட்டுக்களில் தேவனை துதிச்சு பாடும்போது அவர்கள் இக்கட்டு நீங்கினது. எதிரிகளிடத்திலிருந்து தேவன் ஜெயம் கொடுத்தார், எதிரிகளிடத்திலிருந்து ஜெயம் கொடுத்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அக்கினி சூளையில் போடப்பட்ட போதும் ஆராதிக்கிற தேவன் அவர்கள் தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் அவரே தான் ஆராதிப்போம். தேவன் அப்படியாப்பட்ட அந்த இக்கட்டு, இந்த ஆபத்துலேருந்து தேவன் அவர்களை பாதுகாத்தார். அவர்களுக்கு தேவன் அடைக்கலத்தை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார். 4ஆம் ஆயலின் சாயல் ராஜா கண்டது போல
இன்றைக்கு நம் ஆண்டவர் தம்மை நம்புகிறவளை காப்பாற்றுவார், பாதுகாப்பார், பராமரிப்பார், போஷிப்பார், அடைக்கலத்தை கொடுப்பார், மறைவிடத்தை கொடுப்பார். அநாதி தேவன், சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்குற அநாதி தேவன் நமக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட தேவன் இந்த நாள் உங்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்து உங்களை பாதுகாப்பது நிச்சயமாக. அவர் உங்களோடு நல்லவராக இருக்கிறாரு. நம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராக இருக்காரு. அவர்கள் அறிந்திருக்கிறார். கண்களை மூடி அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளையும் என் தேவன் நல்லவரப்பா. இக்கட்ட நாளில் அரணான கோட்டையாக இருந்து நம்முடைய பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளை பரிசுத்தவான்களுடைய வாழ்வில் கட்டப்பட்ட இக்கட்ட சூழ்நிலையை மாற்றினீங்களப்பா. ஆண்டவரே, பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட அந்த இக்கட்டுக்குலேருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து பாதுகாத்தீங்களப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே, கட்டப்பட்ட நிலைமையில அக்கினி சூழலில் போடப்பட்ட தம்முடைய தாசர்களுக்கு நல்லவராக இருந்தீரப்பா. இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாள் நல்லவராக இருக்கிறீர். அவர்களை அறிந்திருக்கிறவர், அவர்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து அவர்களை வழி நடத்துவீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்வது நிச்சயம். நீங்கள் எதை குறித்து பயப்படாதீங்க, இந்த மனுஷ வார்த்தை குறித்து பயப்படாதீங்க. எந்த மனுஷனுடைய மிரட்டுகளுக்கும் எந்த மனுஷனுடைய பார்வைக்கும் சில காரியங்கள், அவங்களோட காரியங்களை பார்த்து நீங்கள் பயந்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவர் இக்கட்டு நாளில் உங்களுக்கு கோட்டையாக இருப்பார், அரணான கோட்டையாக உங்களை சுற்றி மதிலாக இருந்து உங்களை பாதுகாப்பது நிச்சயமே. God bless you. Have a blessed day.